தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செங்கோட்டையனுக்கு பதவி வழங்கப்படுகிறது. செங்கோட்டையனுக்கு பதவி வழங்கப்படுகிறது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். செங்கோட்டையன் இவர் அதிமுகவில் பயணித்தவர். நேற்றைக்கு முன்தினம் இரவு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இதற்கு காரணம், பசும்பொன் கிராமத்திற்கு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோருடன் இணைந்து இவர் போய் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சலி செலுத்தியதுதான் காரணம். எடப்பாடி பழனிசாமியின் எதிரிகளான சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரனுடன் இணைந்து அவர் சென்றது எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி நேற்றைக்கு முன்தினம் கட்சியிலிருந்து நீக்கினார். நேற்றைய தினம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன்னுடைய அலுவலகத்தில் கண்ணீர் சிந்தினார். எடப்பாடி பழனிசாமியின் படத்தை தன்னுடைய அலுவலகத்தில் இருந்து நீக்கினார். இந்த சூழ்நிலையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அறிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது அவருக்கு பிரபல கட்சியில் உயர்ந்த பதவி வழங்கப்படுகிறது. ஆம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இதன் பொதுச் செயலாளராக இருப்பவர் டிடிவி தினகரன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அவைத் தலைவராக டிடிவி தினகரன் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அவைத் தலைவராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. டிடிவி தினகரன் தன்னுடைய கட்சியில் இணையுமாறு செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். செங்கோட்டையனும் அரசியல் அடைக்கலம் தேடி டிடிவி தினகரனுடன் சரணடைந்துள்ளார். டிடிவி தினகரன் கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அவைத் தலைவராக செங்கோட்டையன் நியமிக்கப்படுகிறார். செங்கோட்டையன் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோருடன் இணைந்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க முடிவு செய்துள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி அமையாவிட்டால் பாஜகவுடன் இவர்கள் கூட்டணி அமைக்கலாம், அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம், அல்லது திமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம். இதற்கான வியூகங்களை செங்கோட்டையன் வகுக்க ஆரம்பித்துள்ளார். தற்பொழுது செங்கோட்டையனுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அவைத் தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளது.